வெற்றிமாறனோட ஒரு எங்களுடைய அமைப்பு ரீதியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணோம். அப்போ பண்ணும்போது அந்த மேடையில் நானும் வெற்றிமாறனும் உட்காந்துருந்தோம். பக்கத்தில் தான் உட்காந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் சொன்னார், ஆமாம் நான் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை பொலிட்டிக்கல் சட்டையர் சப்ஜெக்ட் தான் அது. ஆனால் என்னென்னா இப்போ அது என்னால் பண்ண முடியாது. இப்போ உடனே எனக்கு அதை டக்குன்னு உடனே உள்ளே போக முடியாது என்னால். ஏன்னா எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரியே விஜயும் கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. அப்போல்லாம் 68லாம் அவர் வந்து கமிட் பண்ணலை நான் பேசின டைமில். அவருக்கும் தொடர்ந்து கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தாருன்னா இந்த சப்ஜெக்டில் இன்னும் சின்ன சேஞ்சஸோட நம்ம வந்து போகலாம். ஸோ அதனால் அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார். அவரே சொன்னது. அவனுக்கு எங்கிட்ட மட்டும் பேசுறது வேணாங்க, மைக்கிலே நம்ம ஆளுங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் அமைப்பு ரீதியாக நடந்த நிகழ்ச்சின்றதுனால மைக்கிலே சொல்ல சொன்னோம். அவரும் அதை வந்து ஆமா நான் விஜய்க்கு வந்து கதை சொல்லியிருக்கேன் எல்லாம் சொன்னார். ஸோ அந்த வகையில் விஜயோட அவர் கதை சொன்ன விஷயம் உண்மைதான். கதை சொல்லியிருக்காரு. அது பொலிட்டிக்கல் சட்டையராக தான் இருக்கும்.